Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆன் பேஜை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் யூஸரை ரொம்ப நேரம் உங்களோட வெப்சைட்லேயே ஸ்டே பண்ண வைக்க இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஒரு பிளாக் போஸ்ட்டை நீங்கள் சைட் பாரில் ஷோ பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி அவங்க ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அவங்க படிக்க முடியும். ஸோ இதனால யூசரோட ரிடென்ஷன் உங்களோட வெப்சைட்டில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ பேசிக்காக இன்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணுறதுக்கான லிங்கிங் ப்ராசஸ் தான் இந்த இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் ஈஸியாக ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர் லிங்க் தான். இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும்போது யூசர் நீங்கள் டார்கெட் கொடுத்துருக்கிற அந்த பர்டிகுலர் யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். இதில் நிறைய லிங்க்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டரில் நிறைய மெனுஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் தான். ஸோ ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்னோட வேற ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிங்க்ஸுக்குள்ளே நான் நிறைய இந்த டொமைன்லேயே இருக்கிற பேஜஸ் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்வான்ஸ் SEO டுட்டோரியல்ஸ் அப்படின்றத நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் லிங்க்ஸ் தான். ஸோ நான் ரீட் பாரை கிளிக் பண்ணுறேன். இது அகெயின் சேம் டொமைன்ல இருக்கிற இன்னொரு பேஜுக்கு வந்து என்ன ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால யூசர் ஈஸியாக உங்களோட வெப்சைட்டில் நேவிகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதனால உங்களோட வெப்சைட்டுக்கு யூசரோட என்கேஜ்மெண்ட் ப்ளஸ் அவங்க உங்களோட வெப்சைட்டில் நிறைய நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால உங்களோட வெப் பேஜஸ் எல்லாமே சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த இன்டர்னல் லிங்க்ஸை நம்ம ரிலேட்டட் டாபிக்ஸ் கூட லிங்க் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினால ஈஸியாக உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ரேங்கிங் பொசிஷனை சர்ச் இன்ஜினில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பெட்டர் ரேங்கிங்க்கு இந்த இன்டர்னல் லிங்க்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து டைப் ஆஃப் இன்டர்னல் லிங்க்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே 4 டைப் ஆஃப் இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷனல் லிங்க்ஸ். ஸோ இந்த லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லையும் மெனுவில் கனெக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற ஹோம், டூல்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், கைட், பிளாக் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் லிங்க்ஸில் வரும். ஸோ இது எல்லா வெப்சைட்டுக்குமே காமனாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் லிங்க்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ்லையோ இல்லைனா பிளாக் போஸ்ட்லையோ அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் பிளாக்குள்ளே போகிறேன். இங்கே நிறைய லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு லிங்க்குமே அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ரிசல்ட் பேஜுக்கு வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜாப் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இது அகெயின் ஒரு ரிசல்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இங்கேயும் நிறைய ஹைப்பர் லிங்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் ஒரு ஹைப்பர் லிங்க் தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஹைப்பர் லிங்க் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிசல்ட்ஸ் பேஜுக்குள்ளே உங்களால் இந்த ஆர்டிக்கலுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வேறு ஒரு பிளாக் போஸ்ட்டோ பேஜோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே ஹைப்பர் லிங்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் லிங்க்ஸில் வரும். அடுத்து இமேஜ் லிங்க்ஸ். ஸோ நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைரெக்டாக ஒரு இமேஜை கிளிக் பண்ணால் அது ஒரு பேஜ்க்குள்ளே உங்களை ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் லிங்க்ஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ கோர்ஸ்க்குள்ளே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அட்வான்ஸ் SEO டுட்டோரியல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணாலுமே அந்த SEO டுட்டோரியல்ஸ் வெப் பேஜஸ்க்குள்ளே தான் வருது. ஸோ நீங்கள் இமேஜவும் ஒரு ஹைப்பர் லிங்காக யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபூட்டர் லிங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நேவிகேஷனல், அதுக்கப்புறம் ஃபூட்டர் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லையுமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபூட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்வீசஸ் கொடுக்கலாம், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், குயிக் லிங்க்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பராக இருக்கட்டும், உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபூட்டர் லிங்க்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாமே இன்டர்னல் லிங்க்ஸ்லேயே தான் வரும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இல்லாத ஒரு பேஜை லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் லிங்க்ஸில் போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்னல் லிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே இன்டர்னல் லிங்க்ஸ் தான். அடுத்து இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் ஆப்டிமைசேஷனோட அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இன்டர்னல் லிங்க்ஸை நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுனால யூசர் ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி யூசருக்கு ரெலவெண்ட்டான லிங்க்ஸை நம்ம ஹைப்பர் லிங்காக கொடுக்கும்போது உங்களுடைய வெப்சைட் யூசர்ஸ்க்கான என்கேஜ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து பேஜ் ரேங்கிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் ரெலவெண்ட்டான இன்டர்னல் லிங்க்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினால் ஈஸியாக உங்களோட வெப் பேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரேங்கிங்கை கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரேங்கிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான வியூஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா சைட் பாரில் நீங்கள் ரெலவெண்ட்டான ஆர்டிகல்ஸை கொடுக்கும்போது யூசர் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி திரும்ப திரும்ப உங்களோட வெப்சைட்லேயே இருக்கிற மாதிரி இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து பார்த்துக்கும். ஸோ அதனால் 10 வியூஸ் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக
20லேருந்து 25 வியூஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கான பவுன்ஸ் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ யூசரோட எங்கேஜ்மெண்ட் அதிக நேரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பவுன்ஸ் ரேட் கம்மியாகும். இன்கேஸ் யூசர் வந்து உடனே உங்களுடைய வெப்சைட்டுக்கு வெளியே போயிடுறாங்க அப்படின்னா அப்போ பவுன்ஸ் ரேட் அதிகமாகிடும். அந்த மாதிரியான கேசஸில் சர்ச் என்ஜின் உங்களுடைய வெப் பேஜஸ் வந்து யூசருக்கு ரெலவெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரேங்கிங்கை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண கண்டிப்பாக பவுன்ஸ் ரேட்டை நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும். அடுத்து உங்களுடைய வெப் பேஜஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமே இண்டெக்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ரெலவெண்ட்டான லிங்க்ஸை யூஸ் பண்ணும்போது பேஜ் ரெலவென்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான இண்டெக்ஸிங் ப்ராசஸ் ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். அதனால் சர்ச் என்ஜினில் நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆக முடியும். ஸோ மெயினாக நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒரு பிளாக் போஸ்ட்லையோ பேஜஸ்லையோ நீங்கள் இன்டர்னல் லிங்க்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டான லிங்க்ஸை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் ரெலவெண்ட் லிங்க்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ சர்ச் என்ஜின் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, யூஸரும் அதை கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் 5லேருந்து 10 இன்டர்னல் லிங்க்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த இன்டர்னல் லிங்க்ஸ்க்கான கோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட HTML வெப்சைட்கான கோட் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் லிங்கை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல UL அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் LI அப்படின்றதுக்குள்ள நான் நேவிகேஷன் லிங்க்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோமுக்கு நான் simplified e-learning.in அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் டேக்குள்ள href = அந்த பர்டிகுலர் இன்டர்னல் லிங்க்ஸ்க்கான லிங்க்கை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த லிங்க் கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டுக்குள்ளவே இருக்கணும். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா நான் என்னோட பிளாக் போஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கர் டேக்குள்ள href ஆஷ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இது ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக பண்ணல. ஸோ இந்த ஆஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய இன்டர்னல் லிங்க்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இமேஜ் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா contextual லிங்க்ஸ்குள்ளே வரும். ஸோ இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் ஆப்டிமைசேஷனை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் என்ஜினில் உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ரிசல்ட்ஸ் ஒரு பெட்டரான பொசிஷன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.